இந்த உலகம் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க ஓர் இறை அப்படிங்கிற அந்த தன்மை தான். இந்த இறையோடு நம்மை இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இணைத்து கொள்வது இந்த அண்டம் பிண்டம்னு நம்ம சொல்லுவோம். இந்த அண்டம் அப்படிங்கிறது தான் இந்த பேரண்டம். இந்த பேரண்டம் அதுதான் நம்ம உடம்புன்னு அர்த்தம். வெளிப்படையாக சொன்னா வாழும் ஆத்மாக்கள்னு நீங்கள் சொல்லலாம். அது பொருந்தும், அந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு பொருந்தும். அவங்களால ஃபிசிக்கல் ஃபார்மும் எடுக்க முடியும், ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்லையும் இருக்க முடியும். ஆனால் நம்மளுடைய பார்வையில் அது அப்படி இல்லை. ரீபர்த் வேற, அவதாரம்ங்கிறது கான்செப்ட் வேற. அவதாரம்ங்கிறது கடவுளே மனிதனாக பிறக்கிறாருங்கிற கான்செப்ட் தான் அவதாரம். தெரிந்தோ தெரியாமலோ தென் தமிழ்நாடு, இலங்கை இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற பகுதி. ஓகே, கிராவிட்டி புல் உலகத்திலேயே ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி இது நீங்கள் கிராவிடேஷனல் மேப்னு பாருங்கள். இந்த பகுதி ப்ளூ கலரில் இருக்கும், இருக்கலே கொஞ்சம் கம்மியாக. மித்த இடம்லாம் ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சுன்னு இருக்கும். இந்த இடம் மட்டும் பாருங்க, ஒரு வட்டம் போட்ட மாதிரி ப்ளூவாக இருக்கும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பக்குவமாக பேசியிருக்கலாமே நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவர் பேசியிருப்பார். ஒரு ஹார்ஷா ஹேண்டில் பண்ணுவார். பட்டினத்தார் பாடல்கள். அதனால தான் இந்த பாட்டில் சொல்ல பட்டினத்தார் பாடல்களை பாடம் செய்து ஒப்பித்தேன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு வெறுப்பை உருவாக்கும். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே, தொடர்ந்து நம்ம சித்தர்களை பற்றி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தகவல்களும் பாரி அவர்கள் மூலியமா கேட்கறதுக்கான நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பட் அதை குறித்தே ஒரு தனி தலைப்பை பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன். சித்தர்களுடைய மகத்துவம், சித்தர்களுடைய தேவை, சித்தர்கள் யாரு, இன்னைக்கு சித்தர்களுடைய அவங்க கண்டுபிடிச்சிட்டு போன விஷயம் நம்மளோட மாடர்ன் லைஃப் இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தமிழ் மக்கள், அந்த தமிழ் ரூட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளோ முக்கியமானவங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். அவங்கள நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? சயின்டிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, இல்லை ஃபிலாசபர்ஸ்? எதுலையுமே ஒரு இதில் அடைக்க முடியாமல் இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரிய கேப்சூலில் இருக்கிறது தான் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோடு இருந்தாங்களா? அடிப்படையில் என்னென்னா, இப்போ ஒரு வெறும் சயின்டிஸ்டாக இருக்க ஒரு ஆளை நம்ம டக்குன்னு சித்தர்னு சொல்லிட மாட்டோம். தமிழர்கள் இந்த வாழ்வியலுடைய முழுமையை பார்த்தவர்கள், முழுமையான வாழ்வியலை நோக்கி நகர்ந்தவர்கள் தான். அந்த அடிப்படையில் மெய்ஞானம் அடைந்த நபர்களை தான் நம்ம சித்தர்கள்னு சொல்கிறோம். ஒருவர் மெய்ஞானம் அடைந்துட்டார் அப்படின்னா அவர் எல்லா விதமான துறைகளுடைய புரிதலையும் அவர் உள் வாங்கி கொண்டார் அப்படிங்கிறதான் பொருள். இன்றைக்குமே மெய்ஞானம் அடைந்து விட்டோம் நாங்கள்னு சொல்லிட்டு சில பேர் அங்கங்கே மடங்கள் நடத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரர்கள். தயவு செஞ்சு இவங்களை நம்பாதீங்க. உண்மையாக ஒருத்தர் மெய்ஞானம் அடைகிறாருன்னா நம்மளுடைய மரபியல் அடிப்படையில் அது என்ன நம்பிக்கை, அது உண்மையாக பொய்யாங்கிறது அது வேற டிபேட்டு. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மெய்ஞானம் அடைகிறது அப்படின்னா என்னென்னா, யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மளுடைய நம்மளுடைய ஆன்மீகத்தில் என்னென்னா, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கில வார்த்தைக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த உலகம் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க ஓர் இறை அப்படிங்கிற அந்த தன்மை தான். இந்த இறையோடு நம்மை இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இணைத்து கொள்வது இந்த அண்டம் பிண்டம்னு நம்ம சொல்லுவோம். இந்த அண்டம் அப்படிங்கிறது தான் இந்த பேரண்டம். இதுதான் தமிழ் வார்த்தை, பேரண்டம். இந்த பேரண்டம் அதுதான் நம்ம உடம்புன்னு அர்த்தம். இது சித்தர்களுடைய பார்வை. இந்த இந்த யூனிவர்ஸில் நடக்கிற அத்தனை விஷயமே நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது அப்படிங்கிறாங்க அவங்க. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம உடம்பை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு சதை இருக்குது, ஒரு முடி இருக்குது, தாடி இருக்குது, லேயராக இருக்குது. இப்போ இதை நம்மளை ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம உடம்பையே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயோ! இன்னும் அதை தத்துவவியல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எத்தனை செல்லு, அதில் எத்தனை நுண்ணுயிர்கள், கிருமிகள், இல்லை நுண்ணுயிர்கள் கிருமிகள்லாம் இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதில் நீங்கள் மாலிகுலாக உடைங்க, ஆட்டம்ஸாக உடைங்க, யூனிவர்ஸ் தான் அது. அதுக்கும் பேரண்டத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை, அதே மாதிரி தான். அண்டமும் இது நம்ம பிண்டமும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள். இதுதான் நம்ம புரிதல். இந்த அடிப்படையில் என்னென்னா, அவங்களுடைய பார்வை என்னென்னா, இந்த உடல், நம்ம இருக்கிற இந்த பூத உடல்லேருந்து ஆன்மான்னு சொல்லக்கூடியல, இதுதான் நம்மளுடைய இந்த கான்சியஸ்னஸ், நம்மளுடைய சிந்தனை, நம்ம இதெல்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு உங்கள் கான்சியஸ்னஸில் நீங்கள் வருண் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு பாரி அப்படிங்கிறது தெரியும். இந்த கான்சியஸ்னஸ் அவங்களோட நம்பிக்கைப்படி திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த திரும்ப திரும்ப பிறக்கும் போதும் ஒவ்வொரு முறையும் நம்மளோட மெமரிலாம் அழிக்கப்பட்டுரும். எந்த கான்செப்ட் படி இது சொல்கிறீங்க? இதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய ஆன்மீகத்தின் அடிப்படையில். அது என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். பிறப்பு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? இதுதான் நம்மளுடைய பார்வை. இப்போ நம்ம வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம சாகுறோம். இந்த ஆன்மா எத்தனை வாழ்க்கையை வாழ்ந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இப்போ இது ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையில் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஆன்மா மேலே போதா, அதோட மெமரி மாறிடும்.
ஆனா நீங்க தமிழ் தத்துவத்தின்படி இந்த அவதாரம், இந்த கார்மிக் இதெல்லாம் வந்து நீங்க வெளியே பண்ண மாட்டேன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்களே. இல்லைங்க, நான் தான் திரும்ப சொல்றேன்ல, பிறப்பு அறுத்தல்ங்கிறதான சைவ நெறியோடைய அடிப்படையே. இந்த பிறப்பை அறுத்துட்டீங்கன்னா உங்க கான்சியஸ்னஸ் தக்க வைக்கப்படும். அதுதான் உங்களுக்கு வந்து சாவே இல்லாத பெருவாழ்வுங்கிறது. இப்போ பேசிக்காக என்னன்னா, இப்போ இதுதானே உங்க லைஃப். உங்க ஆன்மாக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை லைஃப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ரீஇன்கார்னேஷன்ங்கிறது எல்லாமே இந்த கான்செப்ட்லேருந்து வர்றது தான். ஆனால் அவதாரம்ங்கிறது வேற. அவதாரம்ங்கிறது வந்து கடவுள் வந்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து ஒரு விஷயத்தையும் பண்ணுறாரு போகிறாருங்கிற அந்த கான்செப்ட் அது. ஆனால் நம்மளுடைய பார்வையில் அது அப்படி இல்லை. ரீபர்த் வேற, அவதாரம்ங்கிறது கான்செப்ட் வேற. அவதாரம்ங்கிறது கடவுளே வந்து மனிதனாக பிறக்கிறாருங்கிற கான்செப்ட் தான் அவதாரம். நம்மளுடைய பார்வை என்னன்னா, மனுஷனாக பிறக்கக்கூடியவர்கள் தான் கடவுள் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள்ங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. ரிவர்ஸில் இல்லை. கடவுளாக இருக்கவர் மனுஷனாக பிறக்கிறாருங்கிறது கிடையாது. மனிதனாக இருப்பவர்கள் தான் கடவுளாக உயர்ந்திருக்கிறார்கள்ங்கிறது தான் தமிழருடைய ஆன்மீகம். ஸோ இது அப்படியே சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ இதில் என்னென்னா, நம்ம சித்தர்கள் என்ன நம்பினாங்க, சித்தர்கள் மட்டும் இல்லை, பண்டைய தமிழர்கள் என்ன நம்பினாங்கன்னா, இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. சித்தர் பாடல்களே உங்களுக்கு வரும். பல சித்தர்களுடைய பாடல்களும் இந்த ஒரு லைன் நீங்கள் பார்க்கலாம். ஆன்மாக்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிறது அவங்க வெவ்வேறு வார்த்தைகளில் அவங்க சொல்லியிருப்பாங்க. சித்தர் பாடல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா அதில் அங்கங்கே ஒவ்வொரு சிவாக்கியர் பாடல்லையும் அது வரும், திருமூலர் பாடல்லையும் அது வரும். ஆனால் அவங்க வெர்சஸில் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. இந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை, ஆன்மா வந்து அழிஞ்சிடலாது. அப்போ உங்களுக்கு சாவே இல்லைங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் உங்களுக்கு நினைவும் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு தன்மையும் கிடையாது அந்த ஆன்மாவுக்கு. அந்த ஆன்மா வந்து பியூர், அதுக்கு ஒன்றுமே இல்லை, பியூரிட்டி. இந்த ஆன்மா இப்போ ஒரு வடிவத்தை பெற்று இந்த ஒரு வாழ்வியலில் நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க. இறப்பு வருது, அதுக்கப்புறம் ஆன்மா திரும்ப போயிட்டு திரும்ப அந்த ஆன்மா வந்து திரும்ப ஒன்றா பிறக்குது. இதனால் அந்த ஆன்மாவுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்லை. அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இந்த ஆன்மா ஒரு கான்சியஸ் அடையணும். இந்த கான்சியஸ் எப்போ அடையும் அப்படின்னா, அந்த சர்க்கிளை உடச்சிங்கன்னா தான் அடையும். அப்போ தான் உங்களால் ஏதாவது நன்மை செய்ய முடியும். ஏதாவது அந்த தன்மையிலேருந்து உங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அதுதான் இறைத்தன்மைன்னு அடையிறது. அதாவது என்னென்னா, திரும்ப 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 எரேஸ் ஆகிட்டே இருக்கிற மெமரி ஒரு முறை எரேஸ் ஆகாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஃபுல் நாலேஜ் பெட்டகமாயிடும். அவ்வளோதான் விஷயம். இதைத்தான் வந்து சித்தர்களாக இன்றைக்கி செஞ்சாங்க. இதுதான் பிறப்பறுத்தல். இதுதான் சைவ மதத்தில் பிறப்பறுத்தல் அப்படிங்கிறது. அதாவது இது டாப் மோஸ்ட் திங். உங்களுடைய கான்சியஸ், அவங்க கான்சியஸோடைய நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க, இப்போ நீங்கள் வருண், அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் தருணாக இருக்கலாம், இல்லை வேறு பொண்ணாக பிறக்கலாம், ஆணாக பிறக்கலாம், வேறு ஏதாவது உயிரினமாக பிறக்கலாம், என்னவா பிறக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு அப்போ வருண்கிற தன்மை மறந்துடும். அதே தான் எனக்கும். ஆனால் இப்போ இந்த வருண்கிற தன்மையிலிருந்தே இப்போ நீங்கள் வந்து கான்சியஸ்னஸ் அடைகிறீங்கன்னு வைங்க. அப்போ வருண்கிற அந்த ஒரு என்டிட்டி மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம். கான்சியஸ் யூனிவர்சல் கான்சியஸோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நல்லது செய்யலாம். கரெக்டாக? இதை தான் சித்தர்கள் பண்ணாங்க. ஸோ சித்தர்களுக்கு வந்து இந்த உடல் இருக்கா, உயிர் இருக்கா, அவங்க ஒளி உடல் அடைந்தவர்கள்னு அர்த்தம். வள்ளலார் அதான் சொல்கிறார், ஒளி உடல். ஒருத்தர் வந்து இந்த பிறப்பறுத்து மேலே போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒளி உடல் அடைஞ்சிட்டாங்க. இதே தான் வந்து இன்றைக்கும் புத்த மதத்தில் பலரும் பின்பற்றக்கூடிய, இப்போ இங்கே திபெத்து, இந்த நேபாளம், இந்த பகுதியில் இருக்க புத்த பிக்குகள் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் ஒளி உடல் அடைகிறது தான் தன்மைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த உடல் அடைகிறதுக்கான சில இதையுமே அவங்க காட்டுறாங்க. கண்ணு முன்னாடி அவங்க உயிர் அப்படியே போகிறதும், அவங்க உடல் வந்து நாற்றம் அடையாமல் அளவில் சுருங்கி போகிறதும் இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் வந்து அது கிமிக்கா ட்ரிக்காங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் அந்த நம்பிக்கையே அவங்க வந்து அந்த புத்த மடாலங்களில் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தன்மை, இந்த சிந்தனை, இந்த புரிதல் தான் இந்தியாவுக்குள்ள இருந்த எல்லா மதங்களுடைய ஒரு பேஸ் கான்செப்டாக இருக்குது. இந்த பேஸ் கான்செப்டில் சில வேரியேஷன், ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் பல மதங்கள் உருவாயிருக்கு. இப்போ தமிழர்களுடைய அப்போ இந்த பேஸ் கான்செப்டை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் சித்தர்கள். சைவத்துக்குள்ளேயோ வைணவத்துக்குள்ளேயோ போகாமல் இந்த பேஸ் கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ஒரு மூல அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இறைவனை எப்படி அடையணும் அப்படிங்கிற அந்த தன்மையை அவங்களோட பிறப்பை அறுத்து, இந்த பிறப்பறுத்தல்ங்கிறது சைவ சித்தாந்தத்து நெறியில் வந்துடும். ஆனால் அதை வந்து அந்த வார்த்தைகள் இல்லாமல் பட் அதே கான்செப்டை வந்து செஞ்சு அதன் மூலயமாக அந்த ஒளி உடலாக இன்னும் அவங்க சித்தர்களுக்கு அழிவில்லைங்கிறது தான் பொருள். ஸோ பை கான்செப்ட் என்னென்னா, அகத்தியராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், திருமூலராக இருக்கட்டும், சிவவாக்கியாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்மளோட சென்ஸ், நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களாம் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ
இப்போ சிவவாக்கியார் நமக்கு தோன்றணும்னு அவர் நினைச்சாருன்னா அவரோட கான்சியஸ்க்கு அவரால் இங்கே ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுத்து வர முடியுங்கிறது தான் தமிழர்களுடைய நம்பிக்கை. அதனால தான் இன்னும் நிறைய பேர் கிராமங்கள்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலையில் போகும்போது ஒரு சித்தர் எனக்கு காட்சி கொடுத்தாரு, அந்த மலைக்கு போகும்போது ஒரு சித்தர் எனக்கு காட்சி கொடுத்தாரு, நாங்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மலைக்கு போனோம், அங்கே போனால் வந்துட்டு ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து நல்லது சொல்லிட்டு போனார், கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போனார், இந்த மாதிரியான நிறைய விஷயம் பல செவி வழி செய்திகளை உங்களால் கேட்க முடியும். இதெல்லாம் உண்மையா பொய்யா, இல்லை அந்த நம்பிக்கையோட எசன்ஸ்ல இருந்து மக்களுடைய கற்பனையா, இதெல்லாம் நம்ம தெரியல. ஆனால் இதுதான் நம்பிக்கை. ஸோ சித்தர்களுக்கு சாவு இல்லை, ஏன்னா அவங்க ஒளி உடல் அடைந்தவர்கள். அந்த மாதிரி ஒளி உடல் அடைந்தவர்களில் இந்த சித்தர்கள் கேட்டகரியில் வரவங்க எந்த மதத்துக்குள்ளேயும் அடங்காமல் தனியாக வரவங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள். 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 18 சித்தர்கள் யாரு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு மேட்டர். அது நேம் லிஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஒரு செட்டில் வரவங்க திரும்ப அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு 18 மாறுது. ஸோ அதனால அவங்க எல்லாரையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது 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 போயிடும். அது நிறைய கணக்கு. அதனால 18 அது ஒரு கான்செப்டெல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ 18 படி அப்படின்னு. அதனால தான் கேட்குறேன் 18 படி. அதாவது பார்த்தீங்கன்னா லைஃப்பை வந்து 7ஆ பிரிக்கிறது வந்து தமிழர்களுடையது. அப்படியே அதை வந்து இது பண்ணுறது அந்த 18 கான்செப்ட்டுங்கிறது எல்லாமே, 18 படி கருப்புங்கிறது எல்லாமே மேபி அவங்களும் அந்த ஒரு சித்த நிலை அடையிறதுக்கு ஒரு 18 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்கலாம். அதில் அதே கணக்கில் வந்து சித்தர்கள் இத்தனை 18 சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வந்திருக்கு. இந்த நம்பருக்கான சிக்னிஃபிகன்ஸ் எங்கேருந்து வருதுங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஆனால் அந்த நம்பரில் சொல்கிறதுக்குள்ளே நம்ம சித்தர்களை அடைக்கிற முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய சித்தர்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க, அடுத்து வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருந்து வேற ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அது ஆனால் 18 சித்தர்கள்னு போட்டு செலவு வச்சுருப்பாங்க, பேர்லாம் மாறி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்குறாங்க. ஓகே, நீங்கள் சொன்னீங்க அவங்க எந்த ஒரு சைவம் வைணவத்துக்குள்ளும் பெருசாக போக மாட்டாங்கன்னு. பட் நீங்கள் சொல்லக்கூடிய தலங்களில் வச்சுருக்காங்கல்ல, ரெண்டுத்துலேயும் இருக்குமா? வைணவ சைவ தலங்கள்லையும் சித்தர்களை பற்றின இருக்குல்ல. காரணம் என்னென்னா இந்த தலங்களும் வந்து வைணவ சைவ தலங்களாக மாறுவதற்கு முன்னாடி அவைகள் சமண தலங்களாக இருந்தவை. ஸோ சித்தர்கள் மோஸ்ட்டாக சமணர்கள்னு சொல்ல வரீங்களா? இப்போ நீங்கள் சமணர் அப்படிங்கும் பொழுது நீங்கள் அது நம்ம நிறைய இடங்கள் சொல்லுவோம். சமணம் வேற, ஜெயினிசம் வேற. புரியுது. ஜெயினிசம் வந்து சமணம் கிடையாது. சமணம்ங்கிறது தமிழ்நாட்டிலேயே தோன்றிய ஒரு மெய்யியல் கோட்பாடு, அதுதான் சித்தர்கள். ஸோ மகாவீரர் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மகாவீரர் எங்கேருந்து வராருன்னா அவர் 24வது தீர்த்தங்கரர்னு சொல்லி ஜெயினிசம் உருவாக்குது. இந்த சமண மதத்துக்குள்ள 24வது தீர்த்தங்கரராக வரவர் மகாவீரர், அவர் உருவாக்குறது ஜெயினிசம்னு. அதுலேருந்து ஒரு செக்டாக பிரிகிறாங்க அவங்க. சரி, அவங்க வந்து மூலத்திலிருந்து வந்தவங்கள. அப்போ அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே தீர்த்தங்கரர்கள் தான். அவங்க சமண மதம். ஸோ சமணம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மதம். அது மதம்ங்கிறது ஒரு வாழ்வியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காமன் ஒரு இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சமனிசம்னு ஒரு மதம் இருக்குது. சாமனிசம் இன்னும் இருக்குது. அது எப்படி அந்த பேர் அங்கே வந்துச்சு என்னன்னு நமக்கு புரியல. ஆனால் அங்கே ஒரு கோட்பாடு, மெய்யியல் கோட்பாடு இருக்குது. ஸோ அது மேபி ஏதாவது லிங்க் இருக்கலாம். அப்போ இங்கே என்னென்னா இந்த சமணம் அப்படிங்கிற கோட்பாட்டுக்குள்ளே தான் இந்த சித்தர்களும் வராங்க. ஸோ சித்தர்கள் பெரும்பான்மையாக சமண கோட்பாடு, அவங்க வந்து சைவ வைணவ கோட்பாட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கல. இன்னொன்று, சமண கோட்பாட்டில் சிவனும் உண்டு, விஷ்ணுவும் உண்டு. ஓ புரியுதா? இதையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அப்போ விஷ்ணு தனி, சமணம் தனி அப்படிலாம் இல்லை. இவங்க 2 பேரும் உள்ளடக்கியது சமணம். இது 2ஐயும் உடச்சிக்கிட்டு போய் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறது சைவ வைணவம் சைவம். ஸோ இவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் இப்போ சித்தர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ தமிழ் சமூகத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்களா? அவங்க எப்போத்துலேருந்து உருவாகிறாங்க? இந்த மாதிரியான ஒரு முறைமை எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை, இந்த மாதிரி மெய்ஞானம் அடையக்கூடியவர்களை நம்ம தமிழர்கள் சித்தர்கள்னு வரையறுக்கிறோம். சரி, அந்த மாதிரி மெய்ஞானம் அடையவர்களை சித்தர்கள் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு நாகரிகங்களும் அவ்வாறு மெய்ஞானம் அடைபவர்களை வந்து ஒவ்வொரு மாதிரி வரையறுத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இறை தூதர்னு சொல்லிக்கிறாங்க, சிலர் வந்துட்டு இப்போ அவதாரங்கள்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லி வரையறுத்து அந்த அடிப்படையில் அவங்கள வந்து நம்ம இது பண்ணுறோம். இதில் யாரும் சித்தர் ஆகலாம். இப்போ நீங்களும் ஆகலாம், நானும் ஆகலாம். அதுக்கு என்னன்னா தகுதியெல்லாம் இல்லை. அதுக்கு தகுதி படுத்திக்கலாம் யார் வேணாலும். ஆமாம், யார் வேணாலும் நம்ம உடலை வந்து அதுலேயும் 2 கான்செப்ட் இருக்குது. சிலர் வந்து இந்த உடல் இது எல்லாத்தையும் கடந்த ஒரு சித்தநிலை அடைகிறதுன்னு ஒரு சித்தப்பிரிவு ஒன்று இருக்குது. சிலர் வந்து இந்த உடலை கட்டுப்பாடாக வைத்து அந்த உடலை பேணி அதன் மூலமாக ஒழுக்கத்தை பேணி அதன் மூலமாக மெய்ஞானம் அடைகிறதுன்னு ஒன்று இருக்குது. இது அவங்களோட பாத்துலேயும் 2 விதமான பாத்வேலாம் இருக்குது. அதுக்கு காரிய சித்தர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு பாத்வே இருக்குது அதில். ஸோ இது மாதிரி நீங்கள் படிப்படியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தர்களில் வந்து வெவ்வேறு வெரைட்டிஸ் இருக்குது. சிலர் வந்து
சமத்துவ சித்தர்களும் இருக்கு. சிவவாக்கியர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமைக்கு எதிராக இருக்கும், சாதிய படிநிலைகளுக்கு எதிராக இருக்கும், பிறப்பால் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கறதுக்கு எதிராக இருக்கும், பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு பார்ப்பதற்கு எதிராக இருக்கும், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கும், கல்லை வழிபடுவதை வந்து அவர் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் சிவவாக்கியர். அவரும் சித்தர் தான். நட்டக்கல்லை நாதன் என்று நாளும் சுற்றும் பாடின்னு அந்த பாடல்லாம் வருதுல்ல, இது எல்லாமே வந்து சிவவாக்கியர் பாடல்கள். இந்த பாடல்கள் எல்லாமே வந்து என்னடா ஒரு கல்லை போயிட்டு வந்து கடவுள்னு சொல்லிட்டு இருக்கே, நீ வந்து அந்த கல் எதாவது பேசுமா இது பண்ணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டவர். எப்படி ஏற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் இப்படிப்பட்ட கேள்விகளை? இப்படிப்பட்ட காரணம்னா அவங்க மெய்ஞானம் அடைந்தவர்கள், புரியுதா? அவங்க வந்து இறைவனுக்கு இணையான தன்மை கொண்டவர்கள். அவங்க கிட்ட இப்போ நீங்கள் போய் வந்து அவங்க கேள்வி உங்களுக்கு சந்தேகம் தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் அவங்கள வந்து நீலாம் பெரியவனா அப்படின்லாம் அவங்ககிட்ட கேட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள தகுதிப்படுத்தி அந்த இடத்துல இருந்து அவங்க சொல்கிறாங்க. சொல்லுமா அவங்க சித்த தன்மையை அவங்க காட்டி உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. ஸோ அந்த சித்த தன்மையில தான் நான் சொல்றது, ஒரு சித்தரால் செய்ய முடிந்தது தான் அட்டமா சித்திகள்னு சொல்றது. அட்டமா சித்திகள் 8 விதமான சித்த தன்மையை கொண்டவர்களாக சித்தர்கள் இருப்பாங்க. அப்போ என்னன்னா அது ஆக்சுவலாக என்னன்னா, இந்த ஒளிவுடல் ஒருத்தருக்கு அடையிறாங்க அப்படின்னா அவங்களால இவைகளை எல்லாம் அவர்களால் செய்ய முடியும். இதை செய்து அவர்கள் அந்த தன்மை அடைந்தவர்கள்ங்கிறத உங்ககிட்ட உணர்த்த முடியும். புரியுதுங்களா? அது வந்து மகிமம் அப்படின்னா வந்து அப்படியே முழுமையாக உங்ககிட்ட காட்சி தருது. இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடவுள்கள் காட்சி கொடுத்ததாக ஹிந்துவிசம் சொல்லும். விஷ்ணு வந்து பேர் அவதாரம் வந்து காட்டினாரு, அப்படியே பெருசாயிட்டாரு, பிரபஞ்சம் முழுக்க அவர் பரவி இருந்தாரு, அவருடைய சைஸ் என்னன்னா அதை விவரிக்கவே முடியாத சைஸ். இது எப்படி உங்களுக்கு அவர் காட்டியிருக்கிறாரு? உங்களோட மனதில் அவர் உங்களுக்கு அதை உணர்த்துறாரு. புரியுதா? சரி, நீங்கள் இப்போ விஷ்ணு வந்து இந்த பிரபஞ்ச அளவுக்கு பெருசாயிட்டாருன்னா நீங்கள் எப்படி அதை பார்ப்பீங்க? எனக்கு என்னோட பார்வைக்கு அது ரொம்ப பெருசு இல்லை. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? நிரம்பி தான் இருக்கும் ஃபுல்லாக. அது எப்படிங்க உங்களால் கன்சீவ் பண்ண முடியும் அந்த சைஸை? மனசில் யோசிச்சு தான். இதைத்தான் உங்களுக்கு அந்த இமேஜினேஷன்ல உங்களோட சிந்தனை மூலமா உங்களுக்கு அதை உணர்த்துறாங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ட்டு. என்னோட விஷன் மூலமா அதை உணர்த்துறாங்க. ஸோ இதைத்தான் வந்து விஷ்ணு வந்து அவருக்கு முன்னாடி காட்டுறாங்க போறாங்கன்னா, விஷ்ணுவும் இந்த மாதிரியான ஒரு சித்தர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்த அந்த அட்டமா சித்திகள் அவங்களுக்கு வந்துடும், இந்த பவர்ஸ் வந்து வந்துடும். இந்த பிறப்பு அறுத்து இந்த ஒளி உடல் அடைந்து விட்டார்கள் என்றால் அவங்களுக்கு இறப்பே கிடையாது. அதனால அவங்க உண்மையாக மனதில் நினைச்சு அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்டிங்கன்னா உங்களுடைய தேவையும் உங்களுடைய நோக்கமும் பொதுவானதாகவும் இந்த மக்களுக்கு நல்லது செய்கிற நோக்கத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. நம்பி அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலைக்கு அதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து சாரசரியா போயிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சித்தர்களை நினைச்சு வேண்டுதல் வைக்கிறது போகிறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற காரணம் என்னன்னா, அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா வாழும் ஆத்மாக்கள்னு நீங்கள் சொல்லலாம். அது வந்து ரொம்ப ஷார்டன் பண்ணி சொல்கிறோம். அது லிவிங் கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து அது பொருந்தும், அந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு பொருந்தும். அவங்களால வந்து ஃபிசிக்கல் ஃபார்மும் எடுக்க முடியும், ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்லையும் இருக்க முடியும். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக உங்கள் மனசில் வந்தும் பேச முடியும், ஃபிசிக்கலாக உங்கள் கண்ணு முன்னாடி தோன்றியும் பேச முடியும். புரியுது. ஸோ அந்த ஒரு அது இறைத்தன்மையை அடைந்தவர்கள் அவர்கள். சரி, பெண்கள் சித்தர்களாக ஆக முடியும். ஆனால் ஏன் அந்த மாதிரி பெருசாக அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியல? அந்த மாதிரி குறிப்புகள் பேசிக்கலி வந்து பெண்களும் வந்துட்டு சித்தத்தன்மையை அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்வை. ஓகே. ஆனால் இந்த குண்டலினி யோகம் அப்படின்னு வரும்போது அது வந்து ஆண்களுக்கு அது ரொம்ப சுலபமாக எழுப்ப முடிஞ்ச தன்மை இருக்குது. பெண்களுக்கு அது வந்து கடினம் அப்படிங்கிறது சொல்ல கேட்டிருக்கேன். சரியா? இது வந்து நம்மளும் வெரிஃபை பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் ரெண்டுமே பண்ண முடியுங்கிறது தான் கான்செப்ட். ஓகே. ஒரு பெரிய பெண்களும் சித்தர்களாக ஆயிருக்கிறாங்கிறது தான் நான் சொன்னேன். இந்த 18 சித்தர்களில் தான் அந்த பெண்கள் வர்றதில்லை. ஆனால் இந்த 18 சித்தர்கள் இல்லாமல் இருக்கிற சித்தர்களில் பெண் சித்தர்களும் உண்டு, மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. வந்து எனக்கு ஒரு 5-6 சித்தர்கள் வந்து பெண் சித்தர்கள் இருக்காங்க. ஸோ பெண்களும் சித்தர்களாக ஆக முடியும். அதான் அந்த இதை வந்து கட்டுப்படுத்தி மேலே வரணுங்கிறதான் சொல்கிறது. இது ஆண்களுக்கு அது இயற்கையாக அதை பண்ணிட முடியும். ஏன்னா குண்டலினி வந்து நமக்கு ஒரு கிளாண்டு இருக்கு இல்லைங்க, அந்த கிளாண்ட்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ பெண்களுக்கும் அந்த சக்கரம் இருக்குது, ஆனால் அது வேற சக்கரமாக இருக்குது. புரியுது. ஸோ அதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது அவங்களுக்கு. ஓகே. அது ஆனால் இதெல்லாம் வந்து டீப்பாக போயிடும், பட் பண்ண முடியுங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறது. ரைட். இப்போ வந்து ஒரு சித்தத்தை அடையணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லைஃப்லேருந்து ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு படிநிலைகளில் போயிட்டு தான் அதை அடையிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ப்ராசஸ் இருந்திருக்கு? ஒரு நார்மல் லைஃப்லேருந்து என்னத்தெல்லாம் உடைச்சிட்டு எப்படி போய் ஸ்டார்ட் பண்ணி சித்தத்துக்குள்ளே போயிருப்பாங்க? துறவு அப்படிங்கிறது தான் துறவுல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். துறவுல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வள்ளுவரே அதுக்கு வந்து ரொம்ப துறவுனா என்னங்கிறது அந்த துறவு சார்ந்த இதை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஆசைகள், உங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸு, உங்களுடைய
தேவைகள், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுடைய எர்த்லி நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த எர்த்லி நீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் இந்த நிலையை நீங்கள் நோக்கி நகர முடியும். ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு குண்டலினி யோகம் கற்றுக் கொடுக்குறேங்கிற பேரில் சும்மா நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நீங்கள் இது அனைத்துக்கும் ஆசைப்படலாம், நீங்கள் இப்படி வாழலாம் அப்படி வாழலாம், அந்த கலை இந்த கலைன்னு சொல்லிட்டு உங்களை மொட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அதெல்லாம் பண்ண முடியாது. துறவுங்கிறது வேற, இது வேற. இது நீங்கள் சும்மா உட்காந்து மெடிடேட் பண்ணுறது. மெடிடேஷனுங்கிறது பிகினிங் ஸ்டேஜ், ஏபிசிடி கற்றுக்கிற மாதிரி. ஸோ மெடிடேஷன்றது ரொம்ப பேசிக் ஸ்டேஜ். நீங்கள் அதுவும் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக மெடிடேஷன் நீங்கள் இந்த குண்டலினி யோகம் சொல்லி கொடுக்குறவங்கள பல பேர், இப்போ நானும் தாங்க உங்களுக்கு சில சித்தர்கள் இவங்களோட இதுல எல்லாம் போய் பார்த்து கற்றுக்கிட்டு அது என்ன அந்த பேசிக்னா என்னங்கிறலாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். அது ஒரு காலம், அது 2013-14 அந்த காலகட்டத்தில் அந்த ஆன்மீக தேடலும் நமக்கு இருந்துச்சு. கியூரியாசிட்டி எக்ஸ்பெரிமெண்ட், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போனோம். அதை நம்ம கண்டினியூவாக பண்ணலை. பட் அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து மனசை எப்படி ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது டெக்னிக்ஸ் தான். ஆனால் நீங்கள் மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்தும் போது ஒரு சம் பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களோட மனசுக்குள்ள சத்தமே இருக்காது. வாட் யூ மீன் சத்தம்? அதாவது நீங்கள் சும்மா கொஞ்ச நேரம் உட்காருங்களேன், உங்களால் உட்கார முடியாதுங்க. உங்களோட மைண்ட் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க மைண்ட் வந்து விஷன்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும். டக்குன்னு வந்துட்டு இந்த பொண்ணோட முகம் வரும். அப்புறம் வந்து நான் சொல்றேன், நான் ஒருநிலைப்படுத்தினாலும் தேவையில்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அதுதான் வந்து வரும். அப்புறம் இல்லை வேற ஒரு பிரச்சனை வந்து கண்ணு முன்னாடி இருக்கும், குடும்ப பிரச்சனைகள் வரும், இது ஏதோ தாட் வரும். சரி, அது எதுவுமே இல்லைன்னா சம்மந்தமே இல்லை, அது ஏதோ சிந்திக்க தோணும். இதெல்லாம் நம்ம மைண்ட் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க எல்லாமே வரும் நமக்கு மைண்ட்ல. நமக்கு இருக்க பிரச்சனைகள் இது எல்லாமே ஓடும். இதான் நாய்ஸ். இந்த நாய்ஸ் எல்லாத்தையும் அடக்கி ஒரு நிசப்தத்தை நீங்கள் கொண்டு வரணுங்கிறது தான் அந்த மெடிடேஷனில் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறீங்களாங்கிறதுக்கு பொருள். இதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. இப்போ நான் போன இவர் வந்து என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஒருநிலைப்படுத்தும் பொழுது கண்ணை நீங்கள் மூடுங்க, உங்கள் கண்ணில் வந்து ஒளிவட்டங்கள் வந்து வட்டமாக வந்து ஒரு பாத்து உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் கண்ணை மூடிங்கனாவே உங்களுக்கு ஒரு இல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்க, ஒரு ரவுண்ட் ரவுண்டா உங்க கண்ணை நோக்கி போறது வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம இது பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னாரு. இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வட்டமா போறது மறைஞ்சிரும். அடுத்து உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் மாதிரி ஒளி வட்டங்கள் வந்து அங்கங்க குட்டி கண்ணுல வந்து விழுக ஆரம்பிக்கும். இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அடுத்து அப்படின்னாரு. இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாங்க் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நீங்கள் அந்த நேரம் தான் குண்டலினிக்கான அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு படிப்படியாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் ஒரே நாளில் வராது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்னது ஒரு டெக்னிக். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சில மந்திரங்களை வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கு, கான்சன்ட்ரேட்டடாக சொல்லிகிட்டே இருக்க சொல்லுவாங்க. சிலர் கையில் பாசியை கொடுத்து பாசியை உருட்டுன்றுவாங்க. புரியுதா? கவுண்ட் பண்ணிகிட்டே இல்லை கவுண்ட் பண்ணாமல் ஊட்டிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களோட கான்சியஸ்னஸ் வந்து எவ்வளோ குறைக்கிறீங்கிறது தான் பேசிக்கான விஷயம். உங்களோட தாட்டை வந்து குறைச்சி உங்கள் மூளையோட பல டைமென்ஷன் சிந்தனைகள் எல்லாத்தையும் அழித்து அதை ஒரு இடத்துல கொண்டு வந்து கடைசியில் உங்கள் பாயிண்ட் என்ன இருக்கும், இந்த பாசிக்கு அடுத்த பாசின்னு இந்த பாசியில் மட்டும்தான் கவனம் இருக்கும். அந்த கவனமும் ஒரு நேரத்தில் மறையும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் பாசியை நகர்த்துறதும் கூட நகர்த்தாமல் நின்றுவீங்க. புரியுதா? ஸ்டேல்மேட்டில் அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் பிரெயின் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எந்த தாட் ப்ராசஸ் இல்லாமல் உங்களுடைய கித்தங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நிப்பாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான நேரங்களில் தான் உங்களுடைய அந்த குண்டலினி வந்து எழும்பும் அப்படிங்கிறது. இந்த நம்பிக்கை என்னென்னா, குண்டலினிங்கிறது இந்த சக்கரம், ஒவ்வொரு சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரத்தில் ஒவ்வொரு சக்கரத்துலையும் இருந்தும் அது ஆக்டிவேட் ஆகி ஒவ்வொரு சக்கரத்துக்கு அடுத்தடுத்துக்கு போகும். அந்த ஒவ்வொரு சக்கரத்துலேருந்து ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு அதோடைய பலனை வந்து உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செய்ய தெரியாமல் செஞ்சு இறந்தவங்களும் உண்டு. ஏன் இறந்துருவாங்க? அது காணாமல் போயிருமோ? அது என்ன அளவுலாம் தெரியல எனக்கு. மதிக்கெட்டா நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம போனதும் இல்லை. அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் தவறாக குண்டலினி யோகம் செய்து உடலை இழந்தவர்களும் உண்டுங்கிறதும் சித்தர் பாடல்களும் உண்டு. சித்தர் பாடல்களை மென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி பிழையாக வந்து அதை செய்யும்பொழுது, அது ப்ராப்பராக பண்ணாமல் போகும்போது அது தவறாக போயிட்டு நம்ம பிழை உடல் ஆயிரும், அது மாதிரி சொல்லுவாங்க, அது உடம்பு இதாயிரும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் இதில் போய் மாட்டுற மாதிரி அது என்ன நல்லா தெரியலங்க எனக்கு. ஸோ பட் அப்படி ஒரு கான்செப்டும் இருக்குது. அதில் ஒரு நார்மலான எல்லாருக்குமே இது வந்து தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக இதோட தேடல் இருக்கவங்களுக்கு மட்டும்தான்? அந்த தேடல் உங்களுக்கு வருதுன்னா தான் அது யூனிவர்ஸ் இஸ் கைடிங்
உங்களை அந்த பாதையை நோக்கி நகர்த்துதுன்னு அர்த்தம். ஏன்னா அதை போய் தொட்டு பார்த்து விளையாடுறது. நான் அப்படி நான் சொல்ல, நீங்கள் அதை தொட்டு பார்க்காதீங்கன்னு இல்லை. எல்லா மனிதனுக்கும் ஆன்மீகம் தேவை. மனதை ஒருநிலைப்படுத்தணுங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் தேவை. உங்களுக்குள்ளேயே நீங்கள் மனசுக்குள்ள கேள்விகளையும் பல பதில்களையும் கொடுத்து நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பல நேரங்களில் பல சிந்தனைகளுக்கு எனக்கு பதில் கிடைச்சது மெடிடேஷன் மூலமாக. கொஞ்சம் மெடிடேஷன் தான் நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், மெடிடேஷன் அப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு ஆசனா அப்படி அது மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ஈஸி ஸ்டெப்பு. ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி யோசிப்பதே ஒரு விதமான மெடிடேஷன் தான். தனியாக உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அதுவே ஒரு விதமான மெடிடேஷன் தான். அந்த மாதிரி நினைக்கும் போது மனசுக்குள்ள பல கேள்விகளை கேட்டு அதுக்கான விடைகளை தேடும்போது உங்களுக்கு பல விடைகள் வந்து கிடைக்கும். கண்ட்ரோல் யுவர் மைண்ட், ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு 4 விஷயம்ல தோணும். அதுக்கு அந்த சில ப்ராக்டிஸ் தான் நான் சொன்ன மாதிரியான சில விஷயங்கள். நான் சொன்னதே அது எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படியே. ஸோ அதை நீங்கள் இன்னும் உட்காந்து இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கைட் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ இவங்களோட பணி என்னவா இருந்தது? நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து டக்குன்னு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. மெடிசன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேற வேற என்னென்னலாம் அவங்களுடைய தொண்டா இருந்து, இல்ல லிட்ரேச்சர் எல்லாமே ஆக்சுவலா பண்ணியிருக்காங்கல்ல, இசை எல்லாத்துக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதாவது அடிப்படை என்னன்னா, இப்போ சித்தர்களில் வந்து எல்லா சித்தர்களும் எல்லாமே செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு சித்தர்களும் அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ போகர் அப்படின்னா அவர் வந்து இந்த மருந்து தயாரிக்கிறது, நவபாசனம் இதில், அப்புறம் அது சார்ந்த மூலிகை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போகர் வந்து கனெக்ட் ஆவார். இப்போ அகத்தியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் இந்த மூலிகை இதிலெல்லாம் வந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக மொழி சார்ந்த இலக்கியங்களோட அகத்தியம் அதுன்னு அது லிட்ரேச்சர் பேஸ்டாக கனெக்ட் ஆகுறாரு. ஸோ அவங்களோட ஒரு மெயினான ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கும், அதில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். இதை இவங்க சித்த நிலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் இதை செஞ்சாங்கன்னு நான் சொல்லலை. அவங்க அந்த பாதையில் இருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும். அவங்களோட ஒர்க்ஸ் புரியுதா? அவங்க சித்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க, ஒளி உடல் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஒளி உடலுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் சொல்லிடுறாங்க. இப்போ வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவருப்பா இருக்கு, அவர் வந்து அது ஒளியுடல் அடைகிறதுக்கு முன்பாகவே அவர் கொடுக்குறாருல. ஸோ இதுதான் விஷயம். அவங்க அந்த ஞானத்துடைய படிநிலைகளை ஒவ்வொன்றா கடந்து உச்சபட்ச இதுக்கு போயிட்டு அந்த பூரணமான அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த பூரணமான ஒளியுடல் அடைகிற தன்மையில் அவங்க தான் இறைவன், வேற யாரும் இல்லை இறைவன். புரியுதா? அவங்க தான் இறைநிலையோடு கலந்துடுறது அந்த நிலை. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணுறது இல்லை, அதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அவங்க ஒளிவுடல் அடைஞ்சிடுறாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம கேட்டும் சிலதை நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது நம்பிக்கை. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மக்கள் வந்து இந்த மலைகளுக்கு போகும்போது இந்த சித்தர்களை வழிபடுறது மூலமா தொடர்ச்சியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சிலர் வந்து சில அமானுஷ கருத்துக்களை சொல்றது உண்டு. எனக்கு அதெல்லாம் நம்ப வேண்டாமா, இல்ல அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் படுத்துறாங்களா, இல்ல உண்மையா நடந்ததுதான் அவங்க நம்ம கிட்ட சொல்ல பாக்குறாங்களா, இல்ல அவங்களோட நம்பிக்கை சரின்னு நிறுவுறதுக்காக நம்ம கிட்ட பொய் சொல்றாங்களா, இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஆய்வு பண்ண முடியல. ஆனா நான் பல பேர் அந்த மாதிரி சந்திச்சிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் சந்திக்கணுமா, இந்த சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நீங்க சும்மா போயிட்டு வாங்க, டூரா போங்க, அங்க போங்க, அங்க கூட டிராவல் பண்ணி வருவாங்கல்ல, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்க. நிறைய கதைகளை சொல்லுவாங்க, அதில் சிலது நம்புற மாதிரி இருக்கும், சிலது உங்களுக்கே வந்து சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸோட கனெக்ட் ஆகும். அந்த ஹிஸ்ட்ரிக்கும் அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. புரியுது? ஆனால் அவங்க சொல்கிறது மூலயமா நீங்கள் வந்து கிடைச்ச சில விஷயங்களை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு ரிலேட் பண்ண முடியும் உங்களால். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். நீங்கள் கேட்கணும்னு நினச்சதை வந்து நடுவில் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டீங்க. துறவு போகிறத பற்றி வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காருன்னு. திருவள்ளுவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு சித்தராக நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா சயின்ஸு, வாழ்வியல், அதுக்கப்புறம் நேச்சரை பற்றி சொல்லியிருக்காரு, அரசியல் பற்றி சொல்லியிருக்காரு, வனவிலங்குகள், உயிர்கள் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ அவர் ஒரு சித்தர் சித்தராக தாங்க இருந்திருக்கணும், சித்தராக தான் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சித்தர்ன உடனே காவி பெயிண்ட் அடிச்சு இப்போ வந்து உத்தராட்ச கொட்டையை கொடுத்து இப்போ பட்டையை போட்டு சித்தர் அப்படிங்கிறது. அப்போ வெள்ளாடை உடுத்துறது வந்து சித்தர் தன்மை இல்லையா? திருநீர் பூசினா தான் சித்தரா? இது வந்து நான் சொல்றேன்ல, பேசிக்கலி வந்து நீங்கள் மதத்தை தூக்கிட்டு வரீங்க எல்லா விஷயத்துக்கும். ஆன்மீகம்ங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற. அதை செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. மத சாயங்கள் பூசி தான் ஆன்மீகத்தை வளர்க்கணும் அப்படின்னா இங்கே ஆன்மீகம் வளராது, மதங்கள் வேணா வளரும். அதுக்கு பேரே மதம்னு பேர் வச்சிருக்கானுங்க. அதுக்கு தமிழன் பேர் வச்சிருக்கான் பாருங்க, மதம்னு. பிடிச்சிரும். மதம் எதுங்க? மதம்னா என்ன? யானைக்கு மதம் பிடிக்குதுங்கிறோம் நம்ம. அது மதம்ங்கிறது ஒரு வெறிங்க. அது வெறித்தனமாக ஒரு விஷயத்த செய்கிறது தாங்க மதம். ஆன்மீகம்ங்கிறது அப்படி கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது உங்களை நீங்களே உள்ள உணர்தல். அப்போ மதத்துக்குள்ளே கொண்டு வந்து அடக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். வள்ளுவர் கண்டிப்பாக சித்தர் தான், ஆனால் சித்தர்களையும் மதத்துக்குள்ளே நீங்கள் அடக்க முடியாது.
அவங்க அதுக்கு அப்பாற்பட்டவங்க தான் நம்ம சொல்கிறேன். அதை யாரும் ஹைஜாக்கும் பண்ண முடியாது. அதனால தான் அது ஒரு தனி ட்ராக்காகவே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். புரியுதா? அது இன்னைக்கு வரைக்கும் தனி ட்ராக் இருக்குது. சில சித்தர் பாடல்களை வந்து அவங்களோட பாடல் அவர் உடனே அவங்கள வந்து சித்தர் இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்களா? இப்போ நாங்கள் சிவவாக்கியர் பாடல்களை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிவவாக்கியர் பாடல்கள் இவங்களோட மத கட்டமைப்புக்கு எதிரானது, முழுக்க எதிரானது. டோட்டலி. பட்டினத்தாரை என்ன சொல்லுவீங்க? பட்டினத்தார் இல்லைங்க அவர் சும்மா அப்படின்ட்டுவீங்களா? பட்டினத்தார் பாடல்கள்லாம் உடனே இல்லற வாழ்க்கைகள் எல்லாத்தையும் உடச்செறிஞ்சிருக்காரு. நீங்கள் இப்போ பட்டினத்தார் பாடல்லாம் நம்ம ஆக்சுவலாக நிறைய கோட்டே பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்க கான்செப்டுவல் இதில் வந்து அதெல்லாம் நிறைய அகேன்ஸ்டாக இருக்கும். ஓக்காயிருவாங்க எல்லாம். அந்த அளவுக்கு வந்து ஓக்குன்னு இல்லை, அவர் எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீக்ரேட் டைம்ல அடிச்சிருப்பாரு. அது ரூத்லெஸ்ஸாக அடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருவாரு. அது வந்து பெண்களோட அழகுக்கு மயங்குற அப்படிங்கிற ஒரு இதை சொல்லும் பொழுது ரொம்ப அடிமட்ட வரைக்கும் இறங்கி அடிப்பார். கண்ணில் பாரு பூளை இருக்குது, மூக்கில் பாரு இது இருக்குது, இதில் என்னடா நீ அழகை கண்டேன்னு அது மாதிரி இறங்கி போய் அடிப்பார். நம்ம அப்படி பார்த்தோம்னா இது என்னது, இந்த உடலே வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அடிப்பார் அவர். அப்போ அதை நீங்கள் எடுத்து பேசுனீங்க, பெண்கள் வந்து பெண்கள் இப்படி பேசி வச்சிருக்காருன்னு அப்ஜெக்டிஃபை இல்லைங்க, அதாவது அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு எதிராக தான் பேசியிருப்பாரு. ஆனால் அதை வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவமாக பேசியிருக்கலாமேன்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவர் பேசியிருப்பார். ஒரு ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுவார் பட்டினத்தார் பாடல்கள். அதனால தான் இந்த பாட்டில் சொல்ல பட்டினத்தார் பாடல்களை பாடம் செய்து ஒப்பித்தேன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு வெறுப்பு உருவாக்கும். பட்டினத்தார் பாடல்கள் கேட்கும்போது பெண்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு வரும். அதன் மூலயமா அவர் ஒரு கான்செப்ட், துறவுல நீ வரணும்னா பெண் மோகத்தோடு இருந்தீங்கன்னா துறவு வராது. ஓகேவா? நீங்க ஒரு விஷயத்தையும் கட்டுப்படுத்தணும்னா இந்த புராண கதைகள்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா சித்தர்களை வந்து கெடுக்கிறதுக்கு இல்ல இந்த சித்தர் நிலை அடையணும்னு ஒருத்தன் தவம் இருந்தானா கெடுக்கிறதுக்கு பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய சிந்தனையில இருந்து அவங்களை விளக்குறதுக்கு பெண்களோட கவர்ச்சியை வந்து பயன்படுத்துவாங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட் நிறைய. ஸோ அது ஏன்னா பெண்கள் மீது மோகம் கொண்டு இருக்கிற ஒரு ஆண்னால இந்த சித்தத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மோகத்துலேருந்து அவனை உடச்சி வெளியில கொண்டு வரணும்ல, அதை உடைக்கிறதுக்கான பாடல்களை வந்து பட்டினத்தார் பாடல்கள் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள சித்தர் பாடல்கள் ஒன்னொன்னும் இதாக இருக்கும். இதில் சில பாடல்கள்லாம் வந்துட்டு அப்நார்மல் சயின்ஸு, விந்துல தொடங்கி குழந்தை கருவில் தொடங்கி அது எங்கே போய் அது அவ்வளோ ரிசர்ச் அது எப்படி வந்து அவங்க உட்காந்து அதெல்லாம் அன்றைக்கி அந்த சயின்டிஃபிக்காக இப்போ பார்க்குறதுக்கு இப்போ உங்களுக்கு மைக்ரோஸ்கோப் இருந்துச்சா இதாக இருந்துச்சா அவங்க அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க பகுத்தாய்ந்து. அப்போ இந்த அளவுக்கு சயின்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு செடி விஷம், ஒரு செடி வந்து மருந்து அந்த ஒரு செடி விஷமாக இருக்கும், அந்த விஷத்தோட தன்மையில இந்த அளவு எடுத்துக்கிட்டு அது மருந்து அப்படிங்கிற அந்த கான்செப்ட். அதை வந்து இன்னைக்கு நமக்கு எழுதி வச்சிருக்கிறத படிச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்று, அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒன்று. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருந்த ஞானம்ங்கிறது எந்த அளவுக்கு அவங்களோட ஞானத்தை வந்து அவங்க வளர்த்துருந்தாங்க நமக்கு தெரியல. அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ் வந்து அவங்க வளர்த்துருந்தாங்க. அப்போ இவங்க சொல்கிற அந்த கான்செப்ட், இவங்க நம்பின கான்செப்ட், அவங்க மக்களுக்கு காட்டின வழி அது ஏதோ ஒன்று இருக்குது. இது இன்னும் நான் சொல்கிறேன், இது உலகம் முழுக்க ஒரு ஏதோ ஒரு இதில் முழுமை பெறாமல் நம்பப்பட்டு கொண்டு தான் இருக்குது. நீங்கள் உலகத்தில் பல இடங்களில் அதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஆனால் இந்தியாவில் வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு நானுமே வந்து ரொம்ப நாளாக ஒரு இது யோசிச்சுட்டு இருப்பேன், அது என்ன காரணம் அப்படின்னும் போது நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது கிராவிடேஷனல் மேப்னு ஒன்று எதர்ச்சியாக பார்க்க முடியுது. தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாடு, இலங்கை இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற பகுதி. ஓகே, கிராவிட்டி புல் வந்து உலகத்திலேயே ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி வந்து இது. நீங்கள் கிராவிடேஷனல் மேப்னு பாருங்கள், இந்த பகுதி வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இருக்கலே கொஞ்சம் கம்மியாக. மித்த இடம்லாம் ரெட்டு எல்லோ ஆரஞ்சுன்னு இருக்கும். இந்த இடம் மட்டும் பாருங்கள் ஒரு வட்டம் போட்ட மாதிரி ப்ளூவாக இருக்கும். பரவாயில்லையே, அது என்னன்னு தெரில, பட் அது அப்படி ஒன்று இருக்குது. ஸோ இந்த இவங்க சொல்கிறதே என்னென்னா, இந்த குண்டலினி யோகத்தை எழுப்புறாங்களா அதுவே ஆன்டி கிராவிட்டியை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கை, அவங்க பறப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த இதை அந்த ஒருத்தர் குண்டலினி எழுப்புறாரு அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னா, அவர் வந்து அதை எழுப்பும் பொழுது அவரோட உடம்பு வந்து வான் நோக்கி ஃப்ளோட்டிங் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுவும் ஒரு நம்பிக்கை தான். இது புத்த மதத்தில் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய சித்தர்களுடைய பாடல்களையும் இது வந்து வரும். ஓகே, ஸோ இதில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வர்ம சித்தர்களை பற்றி பேசும்போது வர்மக்கலை இது எல்லாத்தையும் நம்ம சித்த வைத்தியம் இருக்குங்க. அதான் சித்த வைத்தியத்தையும் நம்ம தொடரணும். இப்போ சித்த வைத்தியம்ங்கிறது சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் கொடை. அந்த சித்த வைத்தியம் இந்த வாதம் பித்தம் கபம் இந்த மாதிரியான இதை வச்சு நாடியை வச்சு கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே சித்த மருத்துவத்துடைய விஷயம். இதில் வர்மம் அப்படிங்கிறதுல வர்மக்கலை ஒன்று. வர்மக்கலைங்கிறது வந்து நரம்புகளுடைய தன்மையின் மூலமாக சிகிச்சை செய்யறது. பேசிக்கலி அக்குபஞ்சர். ஓகே, அக்குபஞ்சர்ங்கிறது தான் வர்மக்கலை.
அதை வச்சு வெப்பனைஸ் பண்ணுறது தான் அடிமுறை. அதையே வெப்பனைஸ் பண்ணி அதை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது அடிமுறை. அதை வந்து அதை அட்டாக் ஃபார்மில் கொண்டு வரது அடிமுறை. அதையே வந்து மருத்துவ ஃபார்மில் பண்ணுறது வர்மக்கலை. பரதத்தை வந்து டான்ஸாகவும் பண்ணலாம், அதை வேணா மார்ஷியல் ஆர்ட்ஸாகவும் அந்த மாதிரி வந்து ஒரு கிரேட்டர் நாலேஜ் அந்த இதை வந்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்கிறத பொறுத்து. அதை வெப்பனைஸ் பண்ண போறியா அடிமுறை, அதை வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக குணப்படுத்துறதுக்காக ஒரு இதாக பண்ணுறியா வர்மக்கலை. ஆனால் இது ரெண்டுமே தெரியும் அவங்களுக்கு. சித்தர்கள் ரெண்டுமே கற்று வச்சிருப்பாங்க. ஸோ சித்தர்கள் தான் ஒரு காலத்தில் ப்ரொடெக்ஷனாகவும் இருந்திருக்காங்க மக்களுக்கு. பல இடங்களில் தோற்க முடியாத பல பேரை வீழ்த்துறதுக்கும் சித்தர்கள் பயன்படுத்தி. இப்போ முருகனையும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். முருகன் ஒரு சித்தர் தான். இல்லை, அதான் என்னோட கடைசி கேள்வியானுச்சு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஷ்ணு, சிவன், முருகர் எல்லாருமே ஒரு சித்தர். அந்த மரபு தான் கொண்டு வந்து நிறுத்திருப்பீங்க. அந்த மரபு தான். இப்போ முருகனுக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஆண்டிக்கோளம் சித்தர் நிலை? இப்போ சிவனுக்கு ஏன் சம்மந்தமே இல்லை பிச்சைக்கார உருவம்? நீங்கள் இதுக்கு 1000 பொய் கதைகளை வச்சுக்கிட்டு புராண கதைகளை வச்சு உருட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பொய்யும் புரட்டும் தான். ஆனால் அவங்களுக்கு ஏன் அந்த உருவத்தில் இருக்காங்க, ஏன் பிச்சை பாத்திரம் ஏற்றுட்டு வந்தாங்க அப்படின்னா, சித்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் சிவபெருமான், சித்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் முருகன், சித்தர்களுடைய உருவம் தான் விநாயகர். நான் பல முறை சொல்லியிருக்கேன், சித்தர்களுடைய உருவக கடவுள் தான், உருவகமாக சித்தர்களை வைப்பது தான் விநாயகர். இதை தான் நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்மளோட ஃபிலாசபியாக இருக்குது, இதுதான் நம்மளோட நம்பிக்கையாகவும் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து ஒரு தமிழ் தேசிய பார்வையில் நாங்கள் எப்படி இதை அணுகணுங்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இது ஒரு டீப் சப்ஜெக்ட், வாஸ்ட். முருகன் வந்து சித்தராக இருந்து கொண்டு தமிழ் மக்களை வெவ்வேறு பகை சக்திகளிடமிருந்து பாதுகாத்தார். அதை பாதுகாக்கும் போது தமிழ் மக்களுக்கு போர்க்கலைகளை வந்து அதிகமாக கற்றுக் கொடுத்து அதை வந்து வாழ்வியலில் கொடுத்தவர். அப்போ அந்த போர்க்கலையில் எக்ஸசைஸ் பண்ணணும் அதுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு தான் காவடி எடுக்க சொல்கிறது, வேல் குத்த சொல்கிறது, அளவு குத்த சொல்கிறது, பூ மிதிக்க வைக்கிறது, அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறது, எல்லாமே இந்த கான்செப்ட்லேருந்து வருது. அக்ரிகல்ச்சருங்கிறது அது வேறங்க. இப்போ நீங்கள் அளவு குத்துறதுங்கிறது என்ன? போர், அம்பு, வேலு இதுக்கெல்லாம் பயப்படாமல் ஒரு தன்மையை, ஒரு வலியை ஏற்றுக்கக்கூடிய தன்மையை உருவாக்குறது. வெயிட்டை தூக்கிட்டு போகிறது தான் காவடி எடுக்கிறது. வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் அதே தான் வந்து சாவலின் டெம்பிளில் அவன் கையில் வந்து 2 வாளியை தூக்கிட்டு போவான். அதே வேலையை தான் முருகன் வந்து இங்கே வந்து உருவாக்கியிருக்காரு. எல்லாமே ஒரே கனெக்டிவிட்டி தான். முருக வழிபாட்டுக்கும் சாவலின் டெம்பிளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இதெல்லாம் நீங்கள் டீப்பாக போய் ஆய்வு செஞ்சு எடுக்கும் பொழுது இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். ஆனால் இதுதான் பேசிக். இந்த மண்ணுக்கு அவ்வளோ ஒரு எப்படி தெய்வீகத்தன்மைன்னு சொல்கிறதா இல்லை ஒரு ஆன்மீகத்தன்மைன்னு சொல்கிறதா, பட் அந்த ஆன்மீகத்தன்மை நம்ம மண்ணில் உண்மையாகவே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் திருமந்திரம் போன்ற பல புத்தகங்களை படித்து வந்து சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் என்னோட கடைசி கேள்வி என்னென்னா, சித்த நிலைக்கு போகணும் இல்லை அந்த பாத்தை வந்து சூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் வந்து பேச்சுலராக இருந்து அந்த சித்தத்துக்கு தான் போகணுமா, இல்லை கல்யாணுக்கு போயிட்டு நம்ம புத்தர்லாம் போனார்ல அந்த மாதிரி சித்தத்துக்கு போகலாமா, இல்லை வாழ்ந்து அடங்கி முடிச்சுட்டு அந்த அந்த வயசான டைமில் துறவரம் அந்த மாதிரி போகிறது, அது ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கா இதுலன்னு கேட்குறேன். இல்லை, எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் சித்தர் பட்டியல் இருக்குல்ல, இந்த பட்டியலில் எல்லா விதமானவர்களும் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணவங்க, பண்ணாதவங்க, சிறு வயதுலேருந்தே சித்த நிலைக்குள்ள போனவங்களும் இருக்கிறாங்க, நீ நடுத்தர வயதில் போனவங்களும் இருக்காங்க, கல்யாணம் ஆகிட்டு கல்யாண மனைவி இவங்களெல்லாம் விட்டுட்டு இது புத்தரே வந்து அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. அப்போ அவரும் வந்து அப்படியே போனவரும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பிறகு உயிரோடு இருக்கும்போது நம்ம எப்போ வேணாலும் இதை நோக்கி நம்ம நகரலாம். அவ்வளோதான் விஷயம். சரி, இன்னைக்கு இருக்கிற ஆனால் இது வந்து சிலர் என்ன இன்னைக்கு பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மென்ஸ் நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் இதை நோக்கி நகர முடியும். எதுவுமே எனக்கு தெரியாது, நான் வந்து சித்தரை பற்றி பார்க்க போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் முட்டு சந்தில் போய் முட்டி நிற்கிற மாதிரி தான். உங்களுக்கு என்ன ஃபிசிக்ஸ் தெரியும், என்ன சயின்ஸ் தெரியும், என்ன அறிவியல் தெரியும், என்ன உலக புரிதல் தெரியும், என்ன வரலாறு தெரியும், என்ன இலக்கியம் தெரியும், என்ன பண்பாடு தெரியும், என்ன ஆன்மீகம் தெரியும், ஒன்றும் தெரியாது. நான் ஆனால் சித்தரை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டுலாம் உட்கார்றதுலாம் முட்டாள்தனம். தயவு செஞ்சு அதை யாரும் செய்யாதீங்க. அதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஒன்றுமே தெரியாதுங்க அவனுக்கு, குடிச்சிட்டு கிடப்பாங்க, குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படியே போயிட்டு நாங்கள் சித்தராக போகிறோன்ட்டு போவாங்க. இது வந்து அந்த அந்த ஆன்மீகத்துக்கே இழுக்க ஏற்படுத்துகிற ஒரு விஷயந்தான். அறிவில் சிறந்தவர்கள் தான் ஆக்சுவலாக சித்தரே ஆக முடியும். முதல்ல அதை மண்டையில் ஏற்றிக்கோ. ஒன்றுமே உனக்கு உலக நடப்பும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னா நீலாம் சித்தர்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். எல்லாம் ஃபேக்கு, சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது, பேசுறது. அந்த ஒரு சித்தர்களுக்கான அடிப்படையே அந்த அறிவில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. சும்மா வந்து கஞ்சா குடிக்கிகள் இவர்கள்லாம் வந்துட்டு சித்தர்னு சொல்லிக்கிறது வந்து தப்பு. அதையும் செய்கிறவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, ஏமாறுறவங்களும் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை, அது உண்மையான சித்த மரபு கிடையாது. சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா மாடர்ன் டைம்ஸில் முழுசாக நீ சித்தராக மாறுறதோட சித்தர்கள் சொல்கிறதுலேருந்து நல்ல விஷயங்களை லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணி வாழு. ரெண்டாவது வந்துட்டு இல்லை, உண்மையாகவே அந்த டெடிகேஷனாக சித்தராக மாறணும், சித்தரோட நிலையை அடையணும், அது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த தேடல் இருக்கவங்க தான் ஆயிருக்காங்க. ஆனால் ஒரு அல்டிமேட் அறிவை தேடுறவன் அடிப்படை அறிவை வளர்த்துக்கணும்ல.
புரியுதா? அல்டிமேட்டான உலகத்திலே உச்சபட்சமான அறிவு நிலை அப்படிங்கிற அந்த புனிதமான இடத்தை அடையிறதுக்கு முன்னாடி எத்தனை படிகள் இருக்குது? நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எவ்வளோ கஷ்டம், இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமே உன்னால் பாஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கிற நீ சித்தர்களோட எக்ஸாம் அதை விட 10 மடங்கு 100 மடங்கு கஷ்டம்டா. எப்படி நீ பாஸ் பண்ணுவ? கரெக்ட். இவ்வளோதான் விஷயம். உனக்கு பொது அறிவும் தெரியாது, உலக அறிவும் தெரியாது, உலக நடப்பும் தெரியாது, எது நல்லதுன்னு தெரியாது, எதுவும் கெட்டதுன்னு தெரியாது, உன்னோட வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்கிறவன் வந்து சித்தநிலை அடையிறதுக்கு ஓகே, குடும்பத்தையே ஒழுங்கா பாத்துக்க தெரியல, நாட்டை காப்பாற்ற வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி அதுதான். அதனால அது தப்பான ஒரு பாதை. அப்படி போகாதீங்க. எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் அறிவை பெருக்குங்கள், தேடலை வளர்த்து கொள்ளுங்கள், உண்மையை நோக்கி நகருங்கள், அனைவரையும் நேசியுங்கள், அனைவருக்கும் நல்லது நினைக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள், சுயத்தை விடுங்கள், சுயநலத்தை விடுங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் விட 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 தான் நீங்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள். என்றாவது ஒரு நாள் அந்த ஆன்மீக பாதை உங்களுக்கு திறக்கும். ஓகே, சித்தர்களை பற்றி பேசி எல்லாரோட மனசுலையும் ஏதோ ஒரு விஷயத்தை தோன்றது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஒரு மத நம்பிக்கையில் இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே இது போய் கனெக்ட் ஆகிற மாதிரி விஷயம் பண்ணால் ஒரு நாலேஜை ஓப்பன் பண்ணுற விஷயமா இருந்துச்சு. மிக்க நன்றி பாரி. நன்றி.